Third question, f of x is equal to modulus of x plus modulus of x minus 1 at x equal to 0 and 1. இங்க பாருங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க 0 1. ஸோ ரெண்டு சம்ம நம்ம கம்பைன் பண்ணி செய்கிற மாதிரி வரும். சொல்யூஷனில் given இப்போ f of x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம். f of x is equal to நமக்கு ஃபங்க்ஷன் என்னன்னு மேலே எழுதுறேன், ஏன்னா இது நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. கிளியரா? ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 0னா 1. அடுத்தது எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 இருக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. 3 ஆப்ஷனுமே வரணும். இப்போ இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 0னா இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ். அப்போது மைனஸ் எக்ஸ் எப்படி வரும்? மைனஸ் 2x. கிளியரா? அப்போ இங்கே மைனஸ் வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1ன்னு வரும். அடுத்தது 0 அப்ளை பண்ணுங்க, இது ரெண்டும் 0 ஆகிடும். மைனஸ் 1 என்ன ஆகிடும்? ப்ளஸ் 1ன்னு ஆகிடும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 1. அப்போது இது எக்ஸ் இருக்குது மைனஸ் 1 ப்ராக்கெட்டில் இருக்க ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2x மைனஸ் 1. ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன? f dash of 0 minus which is equal to limit x turns to 0 minus f of x minus f of 0 divided by x minus 0. இப்போ 0 மைனஸ்னா 0 விட கம்மியாக இருக்கிற வேல்யூ அதோட ஃபங்க்ஷன். அப்போது லிமிட் x turns to 0 minus f of x இருக்கிற இடத்துல 2x plus 1. f of 0 வந்து 1. ஸோ மைனஸ் 1. இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 0. இப்போ நெக்ஸ்ட் லைனில் லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ். எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டா ஃபைனல் வேல்யூ மைனஸ் 2ன்னு இருக்கும். அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ். ஃபஸ்ட்டு லிமிட் எழுதிடலாம். எக்ஸ் டர்ன்ஸ் டு 0 ப்ளஸ் f of x minus f of 0 divided by x minus 0. So when x turns to 0, limit x turns to 0 plus f of x ஓட வேல்யூ என்னது? அதாவது x வந்து 0 விட கிரேட்டர் than or equal to இருக்கும்போது 1. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 minus 1 x minus 0 x. 1 minus 1 0 and full term என்னவாயிடும்? 0ன்னு மாறிடும். இப்போ இது மைனஸ் 2 இருக்குது, இது 0 இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. therefore f of x is not differentiable at x equal to 0. இப்போ ஒரு சம் தான் முடிச்சிருக்கோம். அடுத்து இன்னொன்று இருக்குது. f dash of 1 minus which is equal to f of x minus f of 1 divided by x minus 1. limit x turns to 1 minus. Next line limit x turns to 1 minus f of x when x is less than 1. இது x is less than 1. அப்போ ஆன்சர் என்ன? 1. ஸோ ஆன்சர் 1. f of 1ஓட வேல்யூ 1 தான். ஸோ கீழே x minus 1 இருக்கும். 1 minus 1 0. ஸோ ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்? 0ன்னு மாறிடும். f dash of 1 plus is equal to f of x minus f of 1 divided by x minus 1 where limit x turns to 1 plus. Next line limit x turns to 1 plus f of x 1 plus. 1 plus na x விட x வந்து 1 விட ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ 2x minus 1 again minus f of 1 ஓட வேல்யூ 1 divided by x minus 1. So next line எப்படி மாறும்? limit x turns to 1 plus 2x minus 2 divided by x minus 1. இப்போ அடுத்த லைனில் ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? வெளியே எடுக்கிறேன். நம்ம லிமிட் x turns to 1 plus 2 காமனாக வெளியே எடுத்துட்டா x minus 1 divided by x minus 1. x minus 1 கேன்சல். ஸோ 2 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டு வேல்யூ வந்து 0. ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. therefore f of x is not differentiable at x equal to 1. Fourth subdivision f of x is equal to sin modulus x at x equal to 0. இதுதான் question. எப்பவும் போல சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில்
given sin modulus x. கரெக்டா? இப்போ இதை ரெண்டாக தான் பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து x is greater than or equal to 0, இன்னொன்று x is less than 0. இப்போ sin x if x is greater than 0 ஏன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் வரும்போது வெளியே எழுதிக்கணும். மைனஸ் ஆஃப் sin x if x is less than 0. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு f dash of 0 minus f dash of 0 minus அப்போ limit x turns to 0 minus x turns to 0 minus இல்லையா, f of x minus f of 0 divided by x minus 0. limit x turns to 0 minus f of x. அப்போ x வந்து f of xல x வந்து 0 ஓட கம்மியாக இருக்கிறது, அப்போ மைனஸ் sin x. அடுத்து 0 ஈக்குவல் டு 0 அப்போ என்ன இருக்கும் நமக்கு, sin x மைனஸ் sin x இருக்கிற இடத்துல 0 டிவைடட் பை x மைனஸ் 0. ஸோ sin 0ஓட வேல்யூ என்னது, 0 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லைன் நமக்கு என்ன இருக்கும்னா limit x turns to 0 minus sin x divided by x மட்டும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் when x turns to 0 sin x by x ஓட வேல்யூ என்ன 1 and இங்கே மைனஸ் இருக்கிறனால இதோட வேல்யூ மைனஸ் 1ன்னு இருக்கும். வந்து f dash of 0 plus is equal to f of x minus f of 0 divided by x minus 0. limit x turns to 0 plus. Next lineல limit x turns to 0 plus x is greater than 0. அப்போ வெறும் sin x minus வராது இல்லையா, and minus sin 0 divided by x minus 0. அப்போ சேம் இது 0. அப்போ limit x turns to 0 plus sin x by x வேல்யூ என்ன 1. ஸோ லாஸ்ட் வந்தது minus 1, இப்போ வந்தது 1. ஸோ f dash of 0 minus is not equal to f dash of 0 plus. Therefore f of x is not differentiable at x equal to 0. Understand of the sum எல்லாருக்கு எது டவுட் இந்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் நம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாகிடும். எக்ஸசைஸில் வெறும் 4 சம் தான் இருக்குது, ப்ளஸ் எக்ஸசைஸில் இல்லாமல் எக்ஸாம்பிளில் ஒரு 4 சம் என்னவோ இருக்குது. அது ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், நம்ம அதை ஸ்கிப் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ 2-3 வாட்டி எழுதி பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் மெயினாக பார்த்துடுங்க சரிங்களா. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.